வணக்கம். சென்ற பதிவில் அவுட் ஆஃப் சார்ஜ் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸாக ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த அவுட் ஆஃப் சார்ஜ் எந்தெந்த மாதிரி நேரத்தில் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று கேட்டிருக்கிறாரு. இது ஒரு ரியல் லைஃப் ப்ரொசீஜரல் இஷ்யூ, அதனால் இதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணலாமே அப்படின்னு தான் இந்த பதிவு போடுறோம். நமக்கு ஷிப்மெண்ட் அவுட் ஆஃப் சார்ஜ் வந்துருச்சுன்னா வெளியில் பொருளை எடுத்துடலான்னு அர்த்தம். சடனாக நீங்கள் என்ன ரியலைஸ் பண்ணுறீங்கன்னா, ஒன்று வேல்யூ தவறாக நம்ம போட்டிருக்கோம், குவான்டிட்டி தவறாக இருக்குது, லைசன்ஸ் தப்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஓஓசி கேன்சலேஷன் கேட்டுக்கலாம். சில சிச்சுவேஷனில் இது ஒரு லாங் ப்ராசஸ், அவ்வளோ சுலபமாக கஸ்டம்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் நம்மக்கிட்ட சரியான எவிடன்ஸ் இருந்தால் நிச்சயமாக பண்ண முடியும். முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, இதுக்கு போகணும், கஸ்டம்ஸ்க்கு போகணும். கஸ்டம்ஸ்க்கு போய் நான் தவறாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், டியூட்டி அதனால் தப்பாக இருக்குது, எனக்கு எக்ஸம்ஷன் கிடைக்காம போயிடுச்சு, இல்லை தவறான குவான்டிட்டி டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இல்லை இதில் எனக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் வேணும், இதை நான் இப்போவே எடுத்துட்டேன்னா அமெண்ட்மெண்ட் பின்னாடி தேவைப்படும், அதனால் இந்த கஸ்டம்ஸுடைய கஸ்டடியில், ஏன்னா ஓஓசி வாங்கிட்டு நம்ம பொருள் எடுத்துட்டோன்னா கஸ்டம்ஸ் கஸ்டடியிலேருந்து வெளியில் வந்துடுறோம். அதுக்கு முன்னாடி அமெண்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ரீஅசஸ்மெண்ட் வேணும் அப்படிலாம் சொல்லி நம்ம கேட்கலாம். என்ன மாதிரி லெட்டர் கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கலான்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்ரைசிங் குரூப் தான் கொடுக்கணும். யார் உங்கள் பில்லை அசஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம தரணும். ரொம்ப தெளிவாக பில் ஆஃப் என்ட்ரி நம்பரை போட்டு அந்த கண்டென்ட் டீட்டெயில் போட்டு எதுக்காக இந்த கேன்சலேஷன் கேட்குறோன்னு சொல்லிவிட்டு என்னென்ன மாதிரி நம்மகிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, என்ன இருக்கும், இன்வாய்ஸ் இருக்கும், பேக்கிங் லிஸ்ட் இருக்கும், வேறு ஏதாவது ஒரு கரஸ்பாண்டன்ஸ் ஃபாரின்லேருந்து வர்றதோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆவணங்கள் நம்ம கையில் இருக்கும், லைசன்ஸ் காப்பி இருக்கும், இது சம்மந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வச்சு நம்ம அந்த ரிக்வெஸ்ட்டை கேட்கணும். இந்த ரிக்வெஸ்ட்டை மட்டும் நம்ம பொருள் தாண்டி போயிடுச்சுனாக்கா, அதாவது கஸ்டம்ஸ் விட்டு வெளியில் வந்துடுச்சுன்னா இந்த கேன்சலேஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்னா, நம்ம கஸ்டம்ஸ் ஒத்துக்கிட்டாங்க வச்சுக்கோங்களேன். உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ஓஓசி ஸ்டேட்டஸை இடிஐ சிஸ்டத்தில் ரிவர்ஸ் பண்ணிவிடுவாங்க. பில் ஆஃப் என்ட்ரி நம்ம என்ன கேட்டோமோ அது தகுந்த மாதிரி ரீஅசஸ்மெண்ட்டுக்கு விடும். இல்லை ஒன்று அமெண்ட் ஆகும், இல்லை ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் பொருளை பரிசோதனை பண்ண சொல்லலாம், இல்லை டியூட்டி கட்ட சொல்லலாம். எது வேணாலும் நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது தகுந்த மாதிரி நடக்கும். ஆனால் அது கேட்குறதுக்கு முன்னாடி, அந்த ஓஓசி கேன்சலேஷனை கேட்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம ஒரு 4 விஷயங்களை பார்க்கணும். ஒன்று பொருள் வெளியில் வந்த பிறகு கூட செக்ஷன் 149 அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா, அதை பார்க்கணும். அடுத்தது, இப்போது வெளியில் வந்த பிறகு, அதாவது இந்த ஓஓசி கேன்சலேஷனால் என்ன டியூட்டி இம்பேக்ட் இருக்க போகுது, என்ன காம்ப்ளையன்ஸில் இம்பேக்ட் இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஷிப்பிங் லைன் கூடவும் சிஎஃப்எஸ் கூடவும் தெளிவுபடுத்தினாங்க, இப்போ எடுக்க போகிறதில்ல, பின்னாடி எடுக்க போகிறோம், அதுக்குண்டான சார்ஜஸ் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த ஓஓசி கேன்சலேஷன் மட்டும் ரொம்ப முக்கியமானதுன்னா, இது ஒரு நாள் ருட்டீன் அஃபர் கிடையாது. எல்லாருமே போய் எந்த நேரத்தில் போய் ஓஓசி கேன்சல் பண்ணுங்கலாம் சொன்னால் அது கிடையாது, அது முடியாது. இது ஒரு 100ல் 1 அப்படின்னாலும் வச்சுக்கலாங்களேன். இது ஒரு ப்ராக்டிக்கல் ரெமெடி, ஒரு ஜெனுயின் கேஸில் ஒரு ப்ராக்டிக்கல் ரெமெடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா கஸ்டம் ப்ரோக்கர்ஸோ இம்போர்ட் இதை ப்ரொஃபஷனல் நம்ம டீல் பண்ண முடியும். பின்னாடி ஒரு பெரிய இஷ்யூ வராமல் பார்த்துக்க முடியும். இதை மாதிரிலாம் நீங்கள் கஸ்டம் ப்ரொசீஜர்லேயோ காம்ப்ளைண்ட்ஸ்லேயோ ஏதாவது உங்களுக்கு நாலேஜ் தேவைப்படுதுன்னா, நாங்கள் இதை கோர்ஸாகவே நடத்துகிறோம். இந்த டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் இந்த யாருக்கு காண்டாக்ட் பண்ணணும்னு நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசினா உங்களுக்கு விவரங்கள் கொடுப்பாங்க. தேங்க்யூ.